தமிழகத்திற்கு காவிரியில் நீர் திறக்க மறுப்பது அரசியல் சாசனத்தை மீறும் செயல் என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது. மத்திய அமைச்சர் உமாபாரதி தலைமையில் காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு சார்பாகவும் கர்நாடக அரசு சார்பாகவும் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் ஒரு டெல்டா பகுதியில் ஒருபோக சம்பா சாகுபடியாக செய்ய வேண்டும், அதற்கான தண்ணீரை திறக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இது குறித்து விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்ம செய்தியாளர் ஹனிகுமார் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். ஹனிகுமார் இணைப்பில் இருக்கீங்களா? இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி இணைந்திருக்கிறார். மகாலிங்கம், இந்த கூட்டத்தில் இன்னைக்கு விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து சொல்ல முடியுமா? மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையில் இன்று இரு மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவினர் சந்தித்து பேசினார்கள். இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக பல்வேறு அம்சங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தண்ணீர் என்பது வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக அரசின் சார்பில் பேசப்பட்டது. தற்பொழுது தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சரோட உரையை அந்த கூட்டத்தில் வாசிக்கப்பட்டது. அதில் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசாங்கம் உடனடியாக அமைக்க வேண்டும், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு கிடைக்கப்பட வேண்டிய நீர் என்பது கட்டாயமாக கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடகா மீறுவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்ற ஒரு வலுவான கருத்தையும் தமிழக அரசின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பின்பற்றாமல் இருப்பதையும் நீதிமன்ற உத்தரவினுடைய நடவடிக்கையை அவமதிப்பதாக கருத வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் தமிழக அரசின் தமிழக அரசின் சார்பில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலளித்து பேசிய கர்நாடகா தரப்பு முதலமைச்சர் சித்தாராமையா அப்போது பேசினார். அப்பொழுது எங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் இல்லை, எங்களுடைய நீர் இருப்பிடங்களில் தண்ணீர் இல்லை, எனவே நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லாததால் நாங்கள் திறந்துவிட முடியாது. மத்திய அரசு வேண்டுமானால் ஒரு சிறப்பு குழுவை ஒன்றை அமைத்து அங்கு கள அளவில் எது மாதிரியான நிலைமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்ற ஒரு தகவலை அவர் பதிவு செய்திருந்தார். தற்பொழுது இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைமை செயலாளர் ராமமோகன் ராவ் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல கர்நாடக தரப்பில் முதலமைச்சர் சித்தாராமையா உள்ளிட்ட முக்கியமான நபர்களும் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் தற்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காவிரி நீர் பங்கீட்டில் தொடர்ந்து கர்நாடகா நீர் தர மறுத்து வருவதையும் தமிழக அரசு சுட்டிக்காட்டியிருக்கிறது. டெல்டா பகுதியில் ஒருபோக சம்பா பயிர்களை செய்து அந்த பாசனத்தை சரியாக செய்வதற்காகவாவது எங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து தமிழக தரப்பில் அந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவிரி மேலாண் வாரியத்தை உடனடியாக மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த உத்தரவை மதித்து மத்திய அரசாங்கம் உடனடியாக மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் தமிழக அரசின் சார்பில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கூட்டத்திலும் தொடர்ந்து கர்நாடகா தரப்பு நீர் வழங்க முடியாது என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது. எனவே இதை தமிழக அரசு வன்மையாக கண்டிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இது அடுத்த கட்டமாக எது மாதிரியான விஷயங்கள் இதில் போகும் என்றதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இந்த கூட்டத்திற்கு பிறகு நீர் திறப்பது குறித்து கர்நாடகா முக்கியமாக சில முடிவுகளை எடுக்க இருப்பதாக தெரிவித்தது. ஆனால் இதுவரைக்கும் நீதிமன்ற உத்தரவின்படி நீர் திறந்து விடுவது சம்பந்தமாக ஒத்துக்கொள்ளவில்லை என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பேசிய சித்தாராமையா அதை திட்டவட்டமாக வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார். எங்களுடைய அமைப்புகளில், அதாவது நீர் பிடி அமைப்புகளில் போதுமான அளவுக்கு நீர் இல்லை, எனவே பருவமழையும் மோசமானதாக இருந்திருக்கிறது, எனவே நீர் திறந்து விடுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கிறார். இது குறித்து டெல்லியில் இருக்கும் நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் பேசலாம். ஹனிகுமார், இன்றைய கூட்டத்தில் என்னென்ன அம்சங்கள்லாம் பேசப்பட்டது இரு மாநிலத்தின் சார்பில்? குறிப்பாக மகாலிங்கம், அதாவது தமிழக அரசு மற்றும் கர்நாடக அரசின் சார்பாக பல முக்கிய வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. முதலாவதாக கர்நாடக அரசின் சார்பில் முதல்வர் சித்தராமையா தன்னுடைய தரப்பு விளக்கங்களை எடுத்து வைத்தார். அவர்கள் பேசுகின்ற போது குறிப்பாக 2015, 2016 ஆண்டு நீர் பருவ ஆண்டு என்பது கர்நாடகாவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான ஆண்டாக அமைந்திருக்கிறது. முக்கியமான அதிகாரிகளும் மற்றும் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்தவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் பொய்த்து போய்விட்டது. அதே சமயம் 2000 வரக்கூடிய ஆண்டு தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழை என்பது சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது
உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ள தீர்ப்புகள் அடிப்படையிலோ அல்லது ஏற்கனவே நீதிமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்பவில்லை. தற்போது நாம் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். எனவே உங்களுடைய தலைமையின் கீழ் இந்த காவிரி விவகாரத்தில் வாழ விடு என்பது தொடர்பான ஒரு கொள்கைகளை வகுக்க முடியும் என்று நான் நம்புவதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போல குறிப்பாக தற்போது கர்நாடக அணைகளில் இருக்கக்கூடிய நீர் அளவு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 4 முக்கிய அணைகளான ஹேரங்கி, ஹேமாவதி, கிருஷ்ணராஜசாகர், கபினி ஆகிய 4 அணைகளில் மொத்தம் 114.66 TMC தண்ணீர் மட்டுமே இருக்கிறது. இது வழக்கமாக இருக்க வேண்டிய அளவை விட பல மடங்கு குறைவு. வழக்கமாக இருக்க வேண்டிய அளவு என்பது 219.38 TMC, கிட்டத்தட்ட 104.72 TMC தண்ணீரானது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒட்டுமொத்த அளவாக நாம் எடுத்துக்கொண்டதானால் 47.7% என்பது மிகவும் அணைகளில் தண்ணீர் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே கர்நாடகம் தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் தர வேண்டுமோ, இதுவரை எவ்வளவு தண்ணீர் நாம் திறந்து விட்டிருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் கணக்கிட்டு கர்நாடக காவிரி நீர்ப்படுகையில் மொத்தம் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்ட அளவு மற்றும் வடகிழக்கு பருவமழை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் கர்நாடகா மீது எவ்வளவு தண்ணீரை தர வேண்டுமோ அதை நாங்கள் திறந்து விடுவோம். எனவே கர்நாடகத்துடைய முக்கியமான கோரிக்கை, தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்திற்கு மேலும் தண்ணீர் திறந்து விட இயலாது. அப்படி திறந்துவிட்டால் தற்போது கர்நாடகாவில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் நாசமடையும், மேலும் கர்நாடகாவில் மிகப்பெரிய குடிநீர் பற்றாக்குறை என்பது ஏற்படும் என்கிற ஒரு கருத்தை சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த தொடர்பான உண்மை நிலையை கண்டறிய மத்திய அரசின் சார்பில் ஒரு நிபுணர் குழுவை தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆகியவற்றுக்கு அனுப்பி அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி, அதாவது உண்மை நிலவரத்தை கண்டறிவதற்காக அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் சித்தராமையா முன்வைத்திருக்கிறார். மகாலிங்கம். நிச்சயமாக ஹனிக்குமார், தமிழக அரசின் சார்பில் தமிழக முதலமைச்சருடைய அறிக்கை அங்கு வாசிக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழக தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் அந்த அறிக்கையை வாசிச்சிருக்கிறார். அந்த அறிக்கை நமது கையில் இருக்கிறது. அதில் முக்கியமான அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 31/8/2016 படி தமிழகத்திற்கு வந்து சேர வேண்டிய 60 TMC தண்ணீர் என்பது கிடைக்கவில்லை. எனவே அதை கிடைப்பதற்கான உறுதியை மத்திய அரசு தலையிட்டு அதை உறுதி செய்ய வேண்டும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பலமுறை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளையும் கர்நாடகா மதிக்காமல் இருக்கிறது. அது குறித்தும் மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒட்டுமொத்தமாக இந்திய சாசனத்தையே அவமதிப்பதாக ஒரு செயலாக கருத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கர்நாடகா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் பின்பற்றாதையும் அது மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். உச்சநீதிமன்றம் தான் நமது நாட்டினுடைய உயர்ந்த ஒரு சட்ட அமைப்பு. அந்த அமைப்பையே அந்த தீர்ப்பையே கர்நாடகா பின்பற்றவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே போல தமிழர்கள், கர்நாடகத்தில் வசிக்கும் தமிழர்கள் பல நேரங்களில் அங்கு அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத கும்பல்கள் எல்லாம் அங்கு தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் அவருடைய சொத்தை அழிப்பதற்கும் கர்நாடக அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டியும் இந்த முதலமைச்சர் உரையில் நாம் இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய அரசு உடனடியாக செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சரோட உரை அங்கு வாசிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரையில் இவையெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காவிரி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் முன்னிலையில் நடைபெற்று வரும் கூட்டம் குறித்த தகவல்களை வழங்கிய ஹனிகுமாருக்கும் மகாலிங்கம் பொன்னுசாமி, தமிழகம் சார்பாக எடுத்து வைக்கப்பட்ட விவாதம் குறித்தும் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.